திருமணம் செய்தால் புதிதாக வந்த உறவுக்கு அவங்களுக்கான ப்ரையாரிட்டி, ப்ரிஃபரன்ஸ், டைம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம பெற்றோர்கள், இரத்த உறவுகள், நண்பர்களுக்கு கொடுத்த டைம் குறையத்தான் செய்யும் என்ற மெச்சூரிட்டி, அக்செப்டன்ஸ் இருந்தா மட்டும் திருமணம் செய்யுங்கள். இல்ல அதெல்லாம் நான் யார் மனமும் நோகாம நடந்துக்குவேன், எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவேன் என்பது உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறதுக்கு சமம். திருமணத்துக்கு பிறகு இரத்த உறவுகளையும் மனைவியையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றது கஷ்டம்ங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. 2வது குழந்தை பிறந்த பிறகும் முதல் குழந்தைக்கு அதே ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டும் என்றுதான் எல்லா பெற்றோர்களும் நினைக்கிறாங்க. பட் முதல் குழந்தை நம்ம பெற்றோருக்கு இன்னும் நம்ம மேல அதே அன்பு இருக்கான்னு சோதிக்கும். 2வது குழந்தை அழும்போது கரெக்டா முதல் குழந்தையும் அட்டென்ஷன் சீக் பண்றதுக்கான விஷயங்களை செய்யும். இந்த இடத்துல உங்களால 2 பிள்ளைகளையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றது கஷ்டம். அப்போ இங்க யாரோ ஒருவருக்கு அந்த ஒரு நொடி ஏமாற்றம் நிச்சயம். இதை தெரிஞ்சுதான் எல்லா பெற்றோர்களும் 2வது குழந்தை பெற்றுக் கொள்கிறார்கள். சேம் அப்ளைஸ் டு அடல்ட்ஸ். ஆஃப்டர் மேரேஜ் எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றது கஷ்டம். ஐ மீன் இனிஷியல் பீரியட்ல அது ரொம்ப கஷ்டம். சோ திருமணம் என்பது குடும்பத்தை விரிவாக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வாக இருந்தாலும் it also leads to create a new primary relationship unit.